ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஃபன்னான வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரையை தான் வந்து வாங்கியிருக்கோம். அது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து தண்ணியில் போட்டால் பெருசாகுங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா சின்னதாக வந்து மாத்திரை மாதிரி தான் இருக்குது. இதை தண்ணியில் போடும்போது பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வர மாதிரி போட்டிருந்தாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாத்திரையாக போட்டு போட்டு என்னென்ன மிருகங்கள்லாம் எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சிலதுலனா முக்கதண்டி வர மாதிரி போட்டிருந்தாங்க. இது எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு தெரில. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து அனிமல்ஸ்னு வந்து போட்டிருக்கு. இதுவுமே வந்து வேறு மாதிரி போட்டிருக்கு. என்னென்ன இது வருதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தண்ணியில் போடலாம். என்னென்ன மிருகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மிருகங்களை வந்து வளர வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து தண்ணியில் வச்சு தான் வளர வைக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் சுடு தண்ணியாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வளரும். சரி ஓகே, சுடு தண்ணி வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறையா சுடு தண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒவ்வொன்றா வந்து போட போகிறோம். என்னென்ன மிருகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து டியூப் மாத்திரை தாங்க. அப்படியே வந்து டியூப் மாத்திரை அப்படியே இருக்குது. இது வந்து சின்னதாக இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி தான் தந்துருக்காங்க சின்னதாக. சரி ஓகே, இதை தண்ணியில் அப்படியே போடுறேன். அப்போ நல்லா சூடாக இருக்குது தண்ணி. வருதுங்க பாருங்கள், அப்படியே மெதுவாக இதாகுது. ஒரு 2 இது 3 தான் சேர்த்து போடுறேன். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று ஒரு ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலர், அதுக்கடுத்து ஒரு ரெட் கலர். சரி ஓகே, இது என்னென்ன இது வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையுமே போட்டுற போகிறேன். ஸோ அப்போனா தான் எது வருது அப்படின்னு சொல்லி தெரியும். வந்துருச்சுங்க அது. பாருங்கள், இது ஏதோ குதிரை பொம்மை மாதிரி இருக்குது. ஆனால் பிசுப்பாக இருக்குது. இன்னும் வளரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுவுமே இன்னும் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இது இன்னும் க்ரோத் ஆகுதுங்க. ஒரு மாதிரியாக தான் இருக்குது இன்னும். இந்த இது வந்து வளர்ந்துருச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா டக்குன்னு அடிச்சிருது. அடுத்து ரெட்டு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஆரஞ்சு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது இந்த அளவு தாங்க வருது. அதுக்கு நான் கூட ரொம்ப பெருசாக வரும்னு பார்த்தேன். ஆனால் வந்து அவ்வளோ பெருசானா வரல. இந்த அளவு தான் லிமிட்டு போல்க. அதுக்கடுத்து வந்து வரல. எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே வந்து குதிரை தாங்க. அந்த குதிரையிலேயே வந்து அந்த கொம்பு வச்சுருக்கும்ல, அந்த குதிரையோட இது தான் எல்லாமே. பாருங்கள், எல்லாம் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. நான் கூட கொஞ்சம் பெருசாக வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பெருசாகலை. இதில்னா தண்ணியனா புழிஞ்சு விட்டுட்டு அடுத்து விளாட வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி ஓகே, எதனா தனித்தனியாக வந்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாக தனியாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ விலங்குகள் வந்து வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. சின்னதாக இருக்குது. சரி ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இது வந்து அனிமல்ஸ் ஃபுல்லாகவே பின்னாடி வந்து போட்டிருக்கு. எல்லா அனிமல்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு தட்ட போகிறோம். என்னென்ன அனிமல்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாத்திரைனா தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எத்தனை இன்னும் இருக்கா? எல்லாமே எடுத்தாச்சுங்க. இதுதான் மாத்திரை. அங்கிட்ட ஒன்று விழுந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்மகிட்ட எவ்வளோ மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே, இது எல்லாத்தையும் போட போகிறோம். என்னென்ன மிருகங்கள் வருது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிறேன் தண்ணியில். சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுது. இது எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே இதாகும். அப்படியே வந்து மெதுவாக அந்த இது வந்து அந்த கேப்சூலுக்கு மேலே உள்ளது தாங்க. அப்படியே மெதுவாக அந்த தண்ணி சுடு தண்ணியில் வந்து இதாகுது. அதுக்கடுத்து தான் மிருகங்கள் வந்து வருது. இன்னும் 2 மாத்திரை இருக்குது. இதையும் போட்டுக்கிறேன். 2 மாத்திரை போட்டாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு மாத்திரை. எல்லா மாத்திரையும் போட்டாச்சுங்க. அந்த சுடு தண்ணிக்கு அந்த இது மெதுவாக மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆனதுக்கடுத்து அப்படியே மெதுவாக வந்து வருது. சரி ஓகே, இது வந்து அப்படியே மெதுவாக க்ரோத் ஆகுறத அப்படியே மெதுவாக வந்து பாருங்கள். இதனால் நல்லா சீக்கிரம் வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து இன்னும் 2, 3 இது வந்து மெதுவாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு வந்த மிருகங்கள்லாம் சொல்கிறேன். இது வந்து சேவல், வாத்து, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு, அடுத்து இது வந்து நம்ம நார்மல் மாடு,
அதுக்கடுத்து இது காண்டாமிருகம் மாதிரி தெரியுது. காண்டாமிருகமா இல்லாட்டினா தெரியல. இது பன்னி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுனா இருக்கட்டும். தண்ணியில் குதிரை, இதுதான் குதிரை. இது வந்து கழுதை. அதுக்கடுத்து இது ஆடு, ஆட்டுக்குட்டி. இது வந்து முயல். இந்த 2 இது இன்னும் க்ரோத் ஆகலை. அதை லைட்டாக எடுத்து விட்டு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். மெதுவாக ஆகுது. ஆனால் இதுவும் வாத்து. வாத்து 2 இருக்கா? 2 வாத்து இருக்கா? இல்லையே, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது இன்னும் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. மெதுவாக ஆகட்டும். இந்த 2ம் வந்து ஒரே மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, ஆகட்டும். இதுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்கங்க. அந்த இதாக வருது. இந்த ஒவ்வொன்றா வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வருது. மித்தது வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து வரல. ஸோ அதுதான் இது வந்து இது வந்து செம்மறி ஆடு. பரவாயில்ல, அனிமல்ஸ் வந்து நிறையா தான் வந்து வருது. ஆனால் என்ன, இது வந்து சின்ன கேப்சூலாக இருக்கிறது இன்னும் பெருசாக வரும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்தளவு தான் லிமிட்டு. இதனா குதிரைனா வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை வந்து விளையாட சின்ன பிள்ளைங்க வச்சுக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டாய் மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். மித்தபடி வந்து இதை வந்து விளாட்றதுக்கு ரொம்ப இதானா விளாட முடியாது. இது ஒரு பஞ்சு மாதிரி தான் வந்து அமைப்பாக வந்து தந்திருக்காங்க. பஞ்சிலே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. தண்ணி தான் ஃபுல்லாக. தண்ணினா புழிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள், நார்மலாக உள்ளது தாங்க. ஸோ இதை வந்து அப்படியே வந்து விளாட வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ சின்ன சின்னது தான். இதை தான் நல்லா வந்து மடக்கி ஒரு கேப்சூலுக்குள்ளே நல்லா அடைச்சிட்றாங்க. அந்த கேப்சூல் வந்து நார்மலாக வந்து நம்ம மாத்திரை முழுங்கும் போலயே அது வயிற்றுக்குள்ளே போய் கரையும் போல் வந்து கரைஞ்சதுக்கு அடுத்து இது வந்து அப்படியே டப்புன்னு வந்துடுது. ஸோ சுடுதண்ணியில் போடும் போல் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோத் ஆகுது. ஸோ அதுதான். சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள், எல்லா மிருகமும் வந்துருச்சு. எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். என்னென்ன மிருகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் நான் ஃபைனலாக வந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து செம்மறியாடு, வாத்து. இதுவும் வாத்து மாதிரி தான் இருக்குது. பசுமாடு, முயல், கழுதை, ஆடு, மாடு. இது வந்து குதிரை, இது பன்னிக்குட்டி. அதுக்கடுத்து இது சேவல், இது கோழின்னு நினைக்கிறேன். இது இன்னும் சரியாக ஆகலை. அதுக்கடுத்து இது ஃபுல்லாகவே குதிரைகள் வந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதுதாங்க இதில் உள்ளது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வாங்கினேன். எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து கேப்சூலாக இருக்கே, எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்க்க 90s கிட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். சின்னதாக ஒன்று தருவாங்க. அது நார்மல் தண்ணியில் போட்டுட்டு, ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். நைட்டு வந்து போட்டுட்டு காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பள்ளி முதல்ல இந்த மாதிரி இருக்கும். நல்லா பெருசாக வந்து வளரும். இந்த அளவு நாள் வந்து வரும். அது நான் வந்து கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுவும் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இந்த கேப்சூலை வச்சு இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாய்ஸ்னால் வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.